ஊருக்குள்ள சரி சரி இருக்குது. நான் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை எல்லாம் பார்க்குறேன். அப்படின்னு போனால் அவங்க மெஸ்ஸில் என்ன அதை எதை சாயந்தரம் செய்வாங்க. அங்கே சாப்பிட்டு அங்கே செஞ்சு எங்கே நான் செஞ்சால் மாட்டேங்கிறீங்க. அது கொஞ்சம் நல்லா ருசியாக தான் செஞ்சு நேற்று குக்கரில் விசில் அடி பிடிச்சிச்சு. அவர் மாதிரியே தான் நடக்குது. குக்கரில் இனிமேல் வைக்காத என்ன புது பழகிட்டு இருக்கிறேன். குக்கர் இருக்கிற குக்கரை வைக்கக்கூடாது. எனக்கு 2 தடவை தூக்கி போட்டுருச்சு, மூடி கழட்டுருச்சு. அது பயப்படுறாரு. ஆள் இல்லாதப்ப அதை ஒன்றும் என்னம்மா பண்ணுற என்னம்மா இப்படி பண்ணுறேங்கிறாரு. வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி இஞ்சி பூண்டு பிரிட்ஜெல்லாம் இல்லை. அரைச்சி வச்சுன்னா 10 நாளைக்கு இருக்கும். தண்ணி படாத ஸ்பூனில் கட்டி அரைச்சி வச்சுக்கணும். 10 நாளைக்கு இருக்கும். அது இன்னும் அரைச்சி வச்சு பெஸ்ட்டாக கொஞ்சம் இருக்குது. இஞ்சி வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. மாமூலாக வாங்குகிற பையன்கிட்ட பூண்டு வாங்கினா அதுலேயே கொஞ்சம் இஞ்சியும் போட்டு தருவாங்க. அதுதான் எதாக இருந்தாலும் எச்சா கம்மியாக ஒரே இடத்துல வாங்கினா அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களும் கொடுப்பாங்க. இஞ்சி தனியாக கட்டி வைக்கிறாங்க. கட்டி இருந்தாலும் பூண்டு வாங்குறாங்களேன்னு அதில் கொஞ்சம் பூண்டு வாங்க நம்மகிட்டே வாங்கிட்டு இருந்தாக்க பூண்டு வாங்குறப்ப இஞ்சிக்கு வாங்க தோது இல்லைன்னா கூட கொஞ்சம் போட்டு கட்டுவாங்க. அப்படி அது எதுவுமே ஒரே இடத்துலையே பண்ணணும். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு காய்காரமாக வந்ததுன்னு வாங்கினேன். கை வேண்டாப்பா அப்புறம் புதன்கிழமை பேசிக்கலான்னு. அப்போ காய் நல்லா முழு காயாக போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது நேற்று வைக்க சொன்னார். நேற்று ஒரு நேரத்துக்கு எப்படிங்க நைட் செய்யறதுனா அரிசி பருப்பு ஆக்கிட்டேன். அது சாதம் மிச்சம் நின்றுச்சு. இப்போ அது அப்படியே வெந்தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி சூடு பண்ணி அப்படியே இப்போ வச்ச மாதிரியே சாப்பாடு எடுத்து வச்ச மாதிரி சொன்னால் ஆவி பறிச்சு உடனே சூடு பண்ணிட்டியா அப்படின்னாரு. சரி அப்படியே போட்டிருக்கேன். தப்பு தான், எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சூடு பண்ணேன் எடுத்து வச்சு கேட்குறாரு பாருங்க. குடல் ஆட்டுக்குது. இட்லி குடல் குழம்பு நல்லா பண்ணார். நல்லா இருக்கும் அப்படின்னு அங்கே வீட்டிலலாம் ஆர்டர் அங்கே போகிறனால அங்கே சாப்பிட்றதுனால எங்கள் அண்ணன் மருமகம் செய்யும். அப்பாவுக்கு நீ இந்த மாதிரி இட்லிக்கு ரத்த குடல் எடுத்து அப்படியே குழம்பு கதன்னு வச்சுக்கணுமா, இட்லிக்கு நல்லா இருக்குன்னு எங்கள் அண்ணன் மருமகம் சொல்லிச்சு. அப்புறம் ரத்த குடலெல்லாம் எடுத்துக்கிட்டு தனியாக கொழுப்பு வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. அதான் எதுக்குப்பா இப்போ யாருக்குப்பா கொழுப்பு எதுக்குப்பா, இப்போ ஏற்கனவே உடம்பு இதாக இருக்குது அப்படின்ட்டு இல்லைம்மா எனக்கு வேணும் கொஞ்சமாக அப்படி சுண்டை வச்சு கொடுக்குறாரு. சரி கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு அப்படியே கொஞ்சம் சுண்டை வச்சு கொடுத்துடலாம். ரசம் இருக்க மாட்டேங்குது. இது கரைச்சி பொரியல் பண்ண இப்போ யாரப்பா சாப்பிடுவாங்க. அவர் கொஞ்சம் பழசு இருக்குதுன்னு எடுக்க போயிட்டார். 2 மணிக்கு வருவார். சொன்னால் கோவப்படுறாரு. இப்போ குழம்புலேயே போட்டுற வேண்டியது தான். அப்போல்லாம் நாங்களாம் இப்படி தான் பண்ணுவோம். அது இருளுன்னு சாப்பிடுவோம். எங்கள் அக்கா செய்வாங்க. ரத்த குடல் எடுத்தால் செலவாட்டி தான் குழம்பு வைப்போம். இத்தத்தை சோடாயிரும். கொஞ்சம் சின்னதாக போட்டாலும் இத்த சோடாயிரும் ரத்தம் மட்டும். அப்புறம் அப்படி இல்லைன்னா அக்கா என்ன பண்ணுவாங்க, 2 ஆட்டு ரத்தம் 3 ஆட்டு ரத்தம் எடுத்தால் சம்சார விடு. அதை கரைச்சி நல்லா கரைச்சி வெங்காயம் சிறு வெங்காயம் அரிஞ்சு போட்டு வணக்கி விட்டு காலையில் ஆளுக்கு ஒரு இவ்வளோ சாப்பிட்டா அதே தண்ணி குடிச்சு நம்பிடும். அப்புறம் மத்தியானத்துக்கு தான் சாப்பிடுவோம். அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த அக்காவே இறந்துருச்சு. ஆனால் நாங்கள் அதை நினைக்காது இருக்க முடியல அவங்கள. சரி மக்களே, பாய். நானும் கொஞ்சம் பழசம் வைக்க வேண்டியது பிரிச்சுட்டு எதுவும் செய்யாதம்மா நீ வேலைக்கு பாருனாரு. மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இப்போ இருந்தே 1000 பேர்த்துக்கு ஆக்கலாம். 2 பேர்த்துக்கு ஆக்க முடியாமல் போகுதா? பஸ்ஸு பிரிக்கணும். 2 மூட்டை போடணும் பாட்டில். என்னப்பா நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்யணும். நம்ம திங்கிற சோத்துக்காவது வேலை செய்யணுமில்ல. வேலைக்கு தான் போக முடியல. அவரால் எனக்கு 10 பைசாக்கு அவருக்கு நான் ஒரு வருமானத்துக்கு இல்லாத உட்காந்துருக்கேன். எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது. அவர் எந்த சிரமத்தையும் என்கிட்ட சொல்கிறதில்ல. இருந்தாலும் நம்மளும் ஒரு வீட்டில் இப்போ 2 பேரும் பாடுபடுறாங்க. நல்லா சௌகரியமாக நல்லா இருக்காங்க. என்ன பண்ணுறது, இவர் இப்படியோ பழக்கிட்டார். எங்கள் வீட்டு பெரியவங்களும் அப்படி தான். எங்கள் பெரியவர் இந்த அப்பா போட்டால் இருக்கிறார்ல, இந்த அப்பா அவங்களே எங்கள் மாமியாரையும் அது அவங்க மகன் பெரியவர் மச்சாண்டார். அந்த அவர் அப்பாவும் அப்படி தான். அம்மாவையில் எங்கேயுமே அனுப்பிச்சதில்லை. அதே மாதிரி தான் இவரும். தறி ஓட்டின இப்போ 20-25 வருஷம் தறி ஓட்டினோம். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை, முடியல. சரி இருக்கிறத வச்சு ஆடம்பரம் பண்ணுறது வேண்டாம். இருக்கிறத வச்சு ஓட்டினா வண்டி கரெக்டாக போகும், கரெக்டான ரூட்டில் போகும். ஆடம்பரம் பண்ணக்கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக சரி அதெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணி செய்யலாம். கொஞ்சம் பழசு பிரித்து போட்டு